கண்மணியே உன்னை பார்க்காம உயிர் சேராம அட நானும் கிடந்த விழிஃபியூஸ் போக அட நான் சாக அட நீயும் தான் விட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவீன் பார்த்துவிடுங்க. பிரவீனில் பார்த்துமா ஒரு சூப்பராக ஒரு லிரிக்கல் லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறது நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாகவும் கிளியராக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டு ஸ்கிப் பண்ண பாருங்கள். நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பாங்க. கூட இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா புக் மார்க்ஸ் ஷேர் ஆட் நெக்ஸ்ட் இது யூஸ் பண்ணிட்டு பண்ணுறதுக்கான இமேஜ் நெக்ஸ்ட் அதுக்கான ஃபாண்ட் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து நான் தந்திருப்பேன். அது நம்மளுடைய ஓன் வெப்சைட் தான். நீங்கள் வந்து எந்த இதுவும் இல்லை, நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதுக்கான இமேஜ் இதுக்கான புக் மார்க் ப்ரெசென்ட்டுக்கான சர்ச் நம்பர் மேலே இருக்கும். நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் சர்ச்சில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கான ஷேர் ப்ரெசென்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கான ஃபாண்ட் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இமேஜ் வேணும். இதுக்கான இமேஜ் ஃபுல்லாக வந்து டெலிகிராமில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா டெலிகிராம் குரூப் பண்ணி வந்து ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணலாம். இதே இமேஜ் உங்களுக்கு வந்து வேணும்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் மேலே பார்த்தா ஒரு இமேஜில் இருக்குது. இந்த இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா போய்ட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிற இமேஜ் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிருப்பீங்களா. கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணோன்னே கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆட் மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேசர் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னே கரெக்டாக பார்த்தா நீங்கள் இந்த லிரிக் வந்து முடியும். கரெக்டாக பார்த்தா டபுள் புக் மாதிரி இருக்கும். கரெக்டாக அதுக்கு வந்து பார்த்தா இந்த லிரிக் வந்து முடியுது. கரெக்டாக இமேஜ் வந்து லேயர் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பெண்ட் பண்ணி வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக இங்கே ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது. அதுக்கு இமேஜ் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே ஆட் பண்ணுங்கள். இமேஜ் வந்து அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணி கரெக்டாக இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து லிரிக் இருக்குல்ல. கரெக்டாக அந்த லிரிக்கு கீழே கரெக்டாக நீங்கள் பார்த்தா கீழே ஒரு இமேஜ் இருக்குல்ல. கரெக்டாக அந்த இமேஜ் கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்தோடனே கரெக்டாக அந்த லிரிக் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் அந்த லிரிக் வந்து மூவ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் கரெக்டாக இந்த ஃபுல் லிரிக் வந்து செலக்ட் பண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மூவ் ட்ரான்ஸ் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து கரெக்டாக மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டபுள் புக் மாதிரி நீங்கள் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இமேஜ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் எங்கே இமேஜ் வந்து ஆட் பண்ண போனால் கரெக்டாக பார்த்தா 13:02 நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். ஒரு 8 இல்லை 9 இமேஜஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக பார்த்தா நீங்கள் கரெக்டாக இந்த புக் மார்க் வச்சுட்டு கரெக்டாக 13:02 வச்சுட்டு கரெக்டாக க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஒரு ஃபோல்டர் இருப்பீங்க. கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுற இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேசர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் வந்து ஆட் நீங்கள் மூவ் ட்ரான்ஸ் போய்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா இங்கே ஜூம் ஆப்ஷன் நீங்கள் தேட செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்னும் ஜூம் பண்ணிடலாம். இல்லை உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜ் வந்து ஜூம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இருங்க. இப்போ கரெக்டாக இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தா உங்கள் 14:21 போய்டும். கரெக்டாக இப்போ அந்த இமேஜில் செலக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணி அதே உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து உள்ளே இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்லும் கரெக்டாக இந்த புக் மார்க் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கரெக்டாக நான் இப்படி கரெக்டாக இருக்கிற புக் மார்க்குள்ளே நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லாஸ்ட் பண்ணி வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க. இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சுன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணி போகலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ஆட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. இப்போ அதுக்கான எஃபெக்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நம்ம ஷேர் ஆட் பண்ணி வந்து ஃபஸ்ட் எப்படி வந்து இப்போ வந்து காப்பி பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே கரெக்டாக 14:00 இருக்கும். கரெக்டாக அந்த லேருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் எஃபெக்ட் நெக்ஸ்ட் ஒரு இமேஜில் இருக்கும். அந்த இமேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்க இமேஜில் இருக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க இமேஜில் இருக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க இமேஜில் வந்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் லாஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்து 3 ஷேர் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்க. லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் அந்த இமேஜ் விட்டுட்டு கரெக்டாக அது முன்னாடி ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக 22:00 இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் சென்டரில் கரெக்டாக ஒரு இமேஜ் இமேஜ் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ண விட்டுருங்க. கரெக்டாக அந்த இமேஜ்லாம் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 15:14. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பார்த்தா அவ்வளோ தான் பார்த்தா எஃபெக்ட் ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து 3 ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அதுக்கான எஃபெக்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க.
பண்ணி எடுத்து நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 24:01 ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ண அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து சிசி எதுனா ஆட் பண்ணாதான் நீங்கள் சிசி ஆட் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணியாச்சு. நீங்கள் சிசி வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக மேலே செட்டிங் மேலே கிளிக் பண்ணிட்டு வீடியோ செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகும். இதே நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.